மக்களே, இவங்க யாருங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கே பாதி பேர் மறந்துட்டுருப்பாங்க. நடந்து முடிஞ்ச தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தும் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? வெறும் 8000. அதாவது 4%. படுதோல்வி. டெபாசிட்டு கூட 16% ஓட்டு வாங்கினோம். இந்த அம்மா வெறும் 8000 ஓட்டு தான் வாங்கினாங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 233 தொகுதிகளில் பிரதான கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கட்சி 3மே குறைஞ்சபட்சம் எல்லா வேட்பாளருமே 10,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும்தான் 10,000க்கும் கீழே வெறும் 8000 ஓட்டு. ஆமாம், அவ்வளோ பெரிய மோசமான ரொம்ப கேவலமான தோல்வி. மக்களே, இவங்க யாருங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கே பாதி பேர் மறந்துட்டுருப்பாங்க. நடந்து முடிஞ்ச தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தும் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? வெறும் 8000. அதாவது 4%. படுதோல்வி. டெபாசிட்டு கூட 16% ஓட்டு வாங்கினோம். இந்த அம்மா வெறும் 8000 ஓட்டு தான் வாங்கினாங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 233 தொகுதிகளில் பிரதான கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கட்சி 3மே குறைஞ்சபட்சம் எல்லா வேட்பாளருமே 10,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும்தான் 10,000க்கும் கீழே வெறும் 8000 ஓட்டு. ஆமாம், அவ்வளோ பெரிய மோசமான ரொம்ப கேவலமான தோல்வி.